நம்ம எடுத்துக்கிட்ட ரைஸ், அதுக்கு தேவையான துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி அவங்க நான் குக் பண்ணும்போதே அளவை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் 4 விசில் விடணும். அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கீ லைட்டாக போட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு, முழு தனியா, அதுக்கப்புறம் கடலை பருப்பு அண்ட் அதில் தாளிச்சி கொட்டணும். தாளிச்சி கொட்டுறதுக்கு கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. அது வெடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகாய், ஜீரகம், மிளகு, வெந்தயம், ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனலாக கொஞ்சம் கீ போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு காய்கறியை வறுக்கிற பாட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துட்டு மற்றபடி நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த கேப்பில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளியை நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரைஸ் ரெடியாக இருக்கும். அந்த ரைஸில் இந்த காய்கறியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் இருக்கும், அந்த பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேன்லேயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம், சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே கேஷ்யூஸையும் போட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருங்காயம் அதுலேயும் சேர்த்துட்டு அதை அப்படியே ரைஸில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுதான் பிசிபெல்லா பாத்.